ரெண்டு உயிர்த்தெழுதல். நல்லா கவனிங்க. ध्यान दीजिए, इसका मतलब दो पुनरुत्थान. முதலாம் உயிர்த்தெழுதல் प्रथम पुनरुत्थान அது சபைக்காக, जो कलीसिया के लिए பரிசுத்தத்திலேயும் பங்குள்ளவர்களாய் அவர்களை உருவாக்கி தேவன் தன்னோடு கூட எடுத்துக்கொள்ள போகிறார். जिन्हें परमेश्वर ने पवित्रता में अपने हिस्सा बनाकर अपने संग उठा लेगा. ஆனால் இரண்டாம் உயிர்த்தெழுதல், लेकिन द्वितीय पुनरुत्थान அது பூமியில் உள்ள எல்லாருக்கும் உண்டு, விடுபட்டவர்களுக்கு உண்டு. ये दूसरा पुनरुत्थान धरती के सभी लोगों के लिए है, अर्थात जो कुछ छोड़े गए उनके लिए भी. முதலாம் உயிர்த்தெழுதலிலே உயிர்த்தெழுந்தால் தான் 1000 வருட அரசாட்சியிலே பங்கு. जी हाँ, जो कोई पहला पुनरुत्थान में शामिल होता है उन्हें 1000 साल की राज्य में सहभागिता मिलेगी. இரண்டாம் உயிர்த்தெழுதலுக்கு தள்ளப்பட்டால், परंतु अगर हम दूसरा पुनरुत्थान में हकल दिए जाएंगे, அதிலே எந்த தகுதியும் சொல்லப்படவில்லை. சிறியோரா இருந்தாலும் சரி, பெரியோரா இருந்தாலும் சரி, எல்லாரும் உயிர்த்தெழுந்து நியாயாசனத்திற்கு முன்பாய் நிற்க வேண்டும். जहां पर कोई भी योग्यता का वर्णन नहीं किया है, चाहे क्यों ना छोटे क्यों ना बड़े, सभी लोग जी उठकर अदालत के सामने पेश होंगे. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, अपने बगल वालों से हाथ मिलाकर कहो, கவனமா இருங்க. सावधान रहो. முதலாம் உயிர்த்தெழுதல்ல போயிரணும். पहला पुनरुत्थान में शामिल हो जाइए. இரண்டாம் உயிர்த்தெழுதலுக்கு வெயிட் பண்ண கூடாது. दूसरा पुनरुत्थान के लिए बाट मत जोना. சில பேர் சொல்றாங்க, என்ன பிரதர் வர்ற அன்னைக்கே சாவ குறிச்சு பேசுறீங்க? बहुत सारे लोग कहते हैं, भाई आप आते आते मृत्यु के बारे में क्यों बोलते हो भाई? எனக்கு சந்தோஷமா இருந்தது, நான் உள்ள வரும்போதே பாஸ்டர் உயிர்த்தெழுதலை பத்தி சொல்லி தான் ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. मुझे बहुत खुशी हुई क्योंकि जब मैंने अंदर प्रवेश तो உயிர்த்தெழுதலை உங்களை மரிக்கிறதுக்காக நான் சொல்லல. मैं पुनरुत्थान इसलिए कह रहा हूं, बल्कि आपको मरने के लिए नहीं कह रहा हूं. ஒருவேளை நம்முடைய மரணம் நடந்தாலும் शायद हमारा मृत्यु हो भी जाए, கவலை இல்லை. ஏனென்றால் முதலாம் உயிர்த்தெழுதலிலே நானும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு முன்பாய் எழுந்து இயேசுவோடு கூட 1000 வருட அரசாட்சியிலே நான் இருப்பேன். अगर मृत्यु भी हो जाए डरने की जरूरत नहीं. जब प्रभु यीशु मसीह आएगा तब पहला पुनरुत्थान में भाग लेकर जी उठकर मैं भी उसमें शामिल होऊंगा. நாம் கர்த்தருக்காய் வாழ வேண்டும். हम परमेश्वर के लिए जीना है, கர்த்தருக்காய் எழும்ப வேண்டும். परमेश्वर के लिए उठना है. எதற்காக? क्यों? 1000 வருட அரசாட்சி வரப்போகிறது. क्योंकि 1000 साल का राज्य आने वाला है. இந்த 1000 வருட அரசாட்சியிலே எல்லா விசுவாசிகளுக்கும் வாய்ப்பு இல்லை. इस 1000 साल के सत्ता में सभी विश्वासी सहभागित नहीं होंगे. யார் தேவனுடைய நியமங்களின்படி இருக்கிறார்களோ அதைத்தான் நான் வேகமாய் சொல்ல போகிறேன். परंतु जो कोई परमेश्वर के नियम के अनुसार चले, जिसके बारे में मैं जल्द से जल्द कहना चाहता हूं, எதின் மூலமாய் அந்த 1000 வருட அரசாட்சியிலே சபை எடுத்துக்கொள்ளப்படுதலிலே நானும் சேர்ந்து கொள்ள முடியும்? किन किन बातों के द्वारा क्या करने के जरिए उस 1000 साल के राज्य में मैं शामिल हो सकता हूं. இந்த கடைசி நாட்களினுடைய காரியங்களை குறித்து ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான அந்த வியூ உண்டு. इन अंतिम दिनों के इस सिलसिले पर हर एक व्यक्ति का अलग अलग दृष्टि होता है. ஆனால் எனக்கு தெரிந்த வெளிச்சத்திலே நான் இதை ஆழமாய் நம்புகிறேன். परंतु मेरे दृष्टिकोण में मैं बड़ी गहराई से यकीन करता हूं कि तो இதுல முக்கியமான காரியம், इसमें एक महत्वपूर्ण बात है எது நம்மை ஆயத்தம் செய்யும், कि कौन सी चीज हमें तैयार करेगी. 1000 வருட அரசாட்சியிலே நம்மை ஆயத்தம் செய்ய போகிற ஒரே காரியம், एक ही बात है जो 1000 साल के राज्य के लिए हमें तैयार करेगी. வாசியுங்கள். पढ़ेंगे வெளிப்படுத்தின விசேஷம் प्रकाशित वाक्य அதனுடைய 20வது அதிகாரம் 20वां अध्याय அதனுடைய 6வது வசனத்தை முதலாவது வாசிப்போம், பிறகு 5வது வசனத்தை 6वां வாசிப்போம். वचन को पहले पढ़िए, उसके बाद 5वां वचन को पढ़िए. Revelation chapter 20 verse 6 and then the verse 5. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். வார்த்தையை கவனியுங்கள். உயிர்த்தெழுதல் என்று சொல்லவில்லை, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இல்லை, இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியர்களாய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். 5வது வசனம். மரணமடைந்த மற்றவர்களோ அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடைய முடியாது. இதுவே முதலாம் உயிர்
वचन यहाँ पर क्या बतलाना चाहती है? ரெண்டு உயிர்த்தெழுதல் இருக்க போகிறது. दो पुनरुत्थान होने जा रहा है. முதலாம் உயிர்த்தெழுதல், पहला पुनरुत्थान, இரண்டாம் உயிர்த்தெழுதல். दूसरा पुनरुत्थान. இரண்டாம் உயிர்த்தெழுதலிலே दूसरा पुनरुत्थान में அதே 20வது அதிகாரம், उसी 20वां अध्याय, அதுல என்ன நடக்கும்? वहां पर क्या होता है? 12வது வசனம். 12वां वचन, மரித்தோராகி சிறியோரையும் ஆ, பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். ம், அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ம். ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் ஆ. திறக்கப்பட்டது. ஆ. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவளின்படியே தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்படி என்றால் ரெண்டு உயிர்த்தெழுதல். நல்லா கவனிங்க. ध्यान दीजिए, इसका मतलब दो पुनरुत्थान. முதலாம் உயிர்த்தெழுதல் प्रथम पुनरुत्थान அது சபைக்காக, जो कलीसिया के लिए, பரிசுத்தத்திலேயும் பங்குள்ளவர்களாய் அவர்களை உருவாக்கி தேவன் தன்னோடு கூட எடுத்துக்கொள்ள போகிறார். जिन्हें परमेश्वर ने पवित्रता में अपने हिस्सा बनाकर अपने संग उठा लेगा. ஆனால் இரண்டாம் உயிர்த்தெழுதல் लेकिन द्वितीय पुनरुत्थान, அது பூமியில் உள்ள எல்லாருக்கும் உண்டு, விடுபட்டவர்களுக்கு உண்டு. ये दूसरा पुनरुत्थान धरती के सभी लोगों के लिए है, अर्थात जो कुछ छोड़े गए उनके लिए भी. முதலாம் உயிர்த்தெழுதலிலே உயிர்த்தெழுந்தால் தான் 1000 வருட அரசாட்சியிலே பங்கு. जी हाँ, जो कोई पहला पुनरुत्थान में शामिल होता है उन्हें 1000 साल की राज्य में सहभागिता मिलेगी. இரண்டாம் உயிர்த்தெழுதலுக்கு தள்ளப்பட்டால், परंतु अगर हम दूसरा पुनरुत्थान में हकल दिए जाएंगे, அதிலே எந்த தகுதியும் சொல்லப்படவில்லை. சிறியோரா இருந்தாலும் சரி, பெரியோரா இருந்தாலும் சரி, எல்லாரும் உயிர்த்தெழுந்து நியாயாசனத்திற்கு முன்பாய் நிற்க வேண்டும். जहां पर कोई भी योग्यता का वर्णन नहीं किया है, चाहे क्यों ना छोटे क्यों ना बड़े, सभी लोग जी उठकर अदालत के सामने पेश होंगे. பக்கத்துல உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, अपने बगल वालों से हाथ मिलाकर कहो, கவனமா இருங்க. सावधान रहो. முதலாம் உயிர்த்தெழுதல்ல போயிரணும். पहला पुनरुत्थान में शामिल हो जाइए. இரண்டாம் உயிர்த்தெழுதலுக்கு வெயிட் பண்ண கூடாது. दूसरा पुनरुत्थान के लिए बाट मत जोना. சில பேர் சொல்றாங்க, என்ன பிரதர் வர்ற அன்னைக்கே சாவை குறிச்சு பேசுறீங்க? बहुत सारे लोग कहते हैं, भाई आप आते आते मृत्यु के बारे में क्यों बोलते हो भाई? எனக்கு சந்தோஷமா இருந்தது. நான் உள்ள வரும் பொழுதே பாஸ்டர் உயிர்த்தெழுதலை பத்தி சொல்லி தான் ஆராதனை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. मुझे बहुत खुशी हुई क्योंकि जब मैंने अंदर प्रवेश தோ உயிர்த்தெழுதலை உங்களை மரிக்கிறதுக்காக நான் சொல்லல. मैं पुनरुत्थान इसलिए कह रहा हूं, बल्कि आपको मरने के लिए नहीं कह रहा हूं. ஒருவேளை நம்முடைய மரணம் நடந்தாலும் शायद हमारा मृत्यु हो भी जाए, கவலை இல்லை. ஏனென்றால் முதலாம் உயிர்த்தெழுதலிலே நானும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு முன்பாய் எழுந்து இயேசுவோடு கூட 1000 வருட அரசாட்சியிலே நான் இருப்பேன். अगर मृत्यु भी हो जाए डरने की जरूरत नहीं. जब प्रभु यीशु मसीह आएगा तब पहला पुनरुत्थान में भाग लेकर जी उठकर मैं भी उसमें शामिल होऊंगा. எனக்கு தெரியல நான் எத்தனை காரியங்களை உங்களுக்கு வேகமாய் சொல்ல முடியும் என்று. मुझे नहीं पता कि कितनी बातें तेज रफ्तार में तुम्हें बता सकूं, ஆனால் கொஞ்சம் வேகமாய் சொல்ல लेकिन விரும்புகிறேன். थोड़ा देर रफ्तार से जाना चाहता हूं.